I'm trying to. राम 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 नाम तारकम् राम 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 नाम तारकम् रामकृष्ण वासुदेव भक्तिमुक्तिदायकम् रामकृष्ण वासुदेव भक्तिमुक्तिदायकम् राम 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 नाम तारकम् राम 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 नाम तारकम् रामकृष्ण वासुदेव भक्तिमुक्तिदायकम् रामकृष्ण वासुदेव भक्तिमुक्तिदायकम् जानकी मनोहरं सर्वलोकनायकम् जानकी मनोहरं सर्वलोकनायकम् जानकी मनोहरं सर्वलोकनायकम् जानकी मनोहरं सर्वलोकनायकम् शङ्करादिसेव्यमान पुण्यनाम कीर्तनम् शङ्करादिसेव्यमान पुण्यनाम कीर्तनम् शङ्करादिसेव्यमान पुण्यनाम कीर्तनम् शङ्करादिसेव्यमान पुण्यनाम कीर्तनम् राम 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 नाम तारकम् राम 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 नाम तारकम् रामकृष्ण वासुदेव भक्तिमुक्तिदायकम् रामकृष्ण वासुदेव भक्तिमुक्तिदायकम् वीरशूरवन्दितं रावणादिनाशकम् वीरशूरवन्दितं रावणादिनाशकम् वीरशूरवन्दितं रावणादिनाशकम् वीरशूरवन्दितं रावणादिनाशकम् Jai Krishna. ரொம்ப நல்லா இருக்கு. பியூட்டிஃபுல். अन्नाद्भवन्ति भूतानि पर्जन्यादन्नसम्भवः यज्ञाद्भवति पर्जन्यो यज्ञकर्मसमुद्भवः कृते क्रियमाणानि गुणैः कर्माणि सर्वशः अहङ्कारविमूढात्मा कर्ताहमिति मन्यते பியூட்டிஃபுல். जय ஃபேண்டாஸ்டிக். श्री कृष्ण நல்லா ஞாபகம் வருது. இந்த மாதிரி ஸ்லோகம் படிச்சுதான் அப்புறம் இந்த தேர்ட் சாப்டர் நல்லா ஞாபகம் வருது. வெரி நைஸ். தேங்க்யூ ஜி. பியூட்டிஃபுல். जय श्री कृष्ण முடிச்சிருக்கோம். வந்திருக்கோம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணன். 10வது அத்தியாயம் பக்தி யோகம், விபூதி யோகம். அதில் 15 ஸ்லோகங்கள் முடிச்சிருக்கோம். இன்னைக்கு 3 ஸ்லோகங்கள் 16, 17, 18 எடுத்துக்கலாம். முதல்ல பிரேயரோட ஆரம்பிச்சுக்கலாம். தேஷாம் சததயுக்தானாம் பஜதாம் பிரீதிபூர்வகம் ததாமி புத்தியோகந்தை येन मामुपयान्ति ते अहमात्मा गुडाकेश सर्वभूताशयस्थितः अहमादिश्च मध्यञ्च भूतानामन्त एव च. ஏழாவது ஸ்லோகத்திலேருந்து 15வது ஸ்லோகம் வரைக்கும் ரிவிஷன் எடுத்துட்டு இன்னொரு ஸ்லோகங்கள் எடுத்துக்கலாம். யார் சொல்றீங்களா? சொல்லட்டும் சார். சுபாஷ். சொல்லுங்களேன் சுபாஷ். एतां विभूति योगैश्च मम यो वेत्ति तत्त्वतः सोऽविकम्पेन योगेन युज्यते नात्र संशयः अहं सर्वस्य प्रभवो मत्तः सर्वं प्रवर्तते इति मत्वा
कृत्वा भजन्ते मां बुधा भावसमन्विताः मच्चित्ता मद्गतप्राणा बोधयन्तः परस्परं कथयन्तश्च मां नित्यं तुष्यन्ति च रमन्ति च तेषां सततयुक्तानां भजतां प्रीतिपूर्वकं ददामि बुद्धियोगं तै येन मामुपयान्ति ते तेषामेवानुकम्पार्थमहमज्ञानजन्तमः नाशयाम्यात्मभावस्थो ज्ञानदीपेन भास्वता अर्जुन उवाच परं ब्रह्म परं धाम पवित्रं परमं भवान् पुरुषं शाश्वतं दिव्यमादिदेवमजं विभुम् आहुस्त्वामृषयः सर्वे देवर्षिर्नारदस्तथा हसितो देवलो व्यासस्त्वयं चैव ब्रवीषि मे सर्वमेतद्रुतं मन्ये यन्मां वदसि केशव न हि ते भगवन् व्यक्त्यो विदुर्देवान् दानवाः स्वयमेवात्मनात्मानो वेत्थत्वं पुरुषोत्तम भूतभावन भूतेश देवदेव जगत्पते உனக்குத்தான் உன்னை எல்லாம் நல்லா தெரியும், அதனால இன்னும் கொஞ்சம் எனக்கு சொல்லு அப்படின்னு அர்ஜுனன் அடுத்த ஸ்லோகம் 16வது ஸ்லோகத்துல சொல்ற. வக்துமர்ஹஸ்ய சேஷேண திவ்யாஹ்யாத்மவிபூதயः யாபிர்விபூதிபிர்லோகானிமாம்ஸ்த்வம் व्याप्य तिष्ठसि. வக்தும் விவரிக்க அர்ஹசி உன்னால் முடியும், அசேஷேண முழுதாக, திவ்யா தெய்வீக, ஹி மட்டும், ஆத்ம உன், விபூதய ரூபங்கள், யாபிஹி எந்த, விபூதி ரூபங்களால், லோகான் லோகங்கள், இமாம் இந்த, துவம் நீ, வியாபிய வியாபித்து, திஷ்டசி நிலைக்கப்பட்டு. அர்ஜுனன் சொல்றார், உன்னால் தான் உன் தெய்வீக ரூபங்களை வர்ணிக்க முடியும். நீ இந்த லோகங்களில் நிலைக்கப்பட்டு இருக்கிறாய், இந்த ரூபங்களில் வியாபித்து. நீதான் எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்குங்கிறது எனக்கு தெரியுது, நான் உன்னோட திவ்ய ரூபங்களை நீதான் சொல்ல முடியும் அப்படின்னு அர்ஜுனன் சொல்றார். ஒவ்வொரு க்ஷணமா பார்க்கலாம். வக்துமர்ஹஸ்ய, வக்து வ இக்து நல்ல வேர்மே ராகாத் கொடுத்து, வக்துமர்ஹஸ்ய ரஃபாத் கொடுத்து, மர்ஹஸ்ய ஹமே ராகாத் கொடுத்து, ஷேஷேண, ஷே ஷே முதல்ல ஷ அப்புறம் ஷ, ஷேஷேண திவ்யா, திவ்யா தீமே ராகாத், திவ்யாஹ்யா, யாஹ்யா, யா அப்புறம் ஹ்யா, யா ஜாயினா இருக்குல்ல, திவ்யாஹ்யாத்ம, ஹ்யாத்ம, ஹ்யா மேலேயும் ராகாத் கொடுத்து எல்லாத்தையும் சேர்த்து சொன்னோம். திவ்யாஹ்யாத்ம விபூதயः, விபூ பூ நடுவில் எடுத்து, விபூதயः யாபிர்விபூதி, யாபிர் பீக் மேல் அப்புறம் ரஃபா இருக்கு, யாபிர் விபூதி, விபூ பூ நடுவில் எடுத்து தி ஷார்ட் ஆயிடும்,
யாபிர்விபூதி கொஞ்சம் பாஸ் எடுத்துட்டீங்கன்னா பிர்லோகான் பிர்லோ வீக்கு அப்புறம் திருப்பி ரஃபார் கொடுத்து பிர்லோகான் லோகா ரெண்டுமே நடுவில் எடுத்து பிர்லோகான் அப்படின்னு எடுத்துடலாம். இல்லைன்னா பிர்லோகான் நிமாவ் நிமாவ் இன் அண்ட் இ ஜாயின் பண்ணி நி மாஸ்துவம் மாவ் அவங்க வச்சுக்கலாம். மாஸ்துவம் இஸ் இத்து வா. அதனால தான் பூதிக்கு அப்புறம் ஒரு பாஸ் கொடுத்துட்டேன்னா யா பிர்விபூதி இந்த பாஸ் கொடுத்துட்டேன்னா பிர்லோகா நிமாஸ்துவம் சேர்த்து சொல்றதுக்கு ஈஸியா இருக்கும். நல்ல மூச்சு எடுக்கிறவளுக்கு யா பிர்விபூதி பிர்லோகா நிமாஸ்துவம் வியாப்ய வியாப்ய வியாமில் ஆகாது கொடுத்து வியாப்ய திஷ்டசி திஷ்டதி में आघात करते तिष्ठसि याभिर्विभूति भिर्लोकानिमांस्त्वं व्याप्य तिष्ठसि. कामेश्वरी जी. जय श्री कृष्ण सर. जय श्री कृष्ण. भक्तुमर्हस्य शेषेण दिव्याः ह्यात्मविभूतयः याभिर्विभूतिभिर्लोकान् इमांस्तौ व्याप्य तिष्ठति. Beautifully. தமிழ்ல வந்து சேஷனன்னு இருக்கு. சேஷேன தானே? ஆமா ஷே ஷேண தமிழ்ல சேஷணன்னு இருக்கு. எனக்கு வந்து ஷே ஷேண தான் கரெக்ட் பண்ணிக்கலாம். மூணாவது சரணையும் நாலாவது சரணையும் சேர்த்து சொல்லணுமா சார்? ஆமாம்மா லோகா நிமாவ் லோகா நிமாவ் இன் அண்ட் இ Okay, ஜாயின் sir. பண்ணிட்டு நிமாவ் சொல்லிடலாம். ஓகே சார். யாபிர்விபூதிர்லோகான் இமாம்ஸ்த்வம் வியாப்ய திஷ்டசி. பகவான் வந்து 7வது ஸ்லோகத்துல சொல்றார் ஏதாம் விபூதி யோகைஞ்ச மம யோ வேத்தி தத்துவதா சோ விகம்பேன யோகேன யுஜ்யதே நாத்திர சம்சயः. யார் என்னை முழுசாக நினைச்சு தெரியறாளோ அவளுக்கு என்னோட விபூதியும் என்னோட யோகத்தையும் யார் புரிஞ்சுட்டு இருக்காளோ அவ என்கிட்ட ஈடுபட்டு அவளுக்கு ஒரு டவுட் இல்லாம ஒரு சம்சயம் இல்லாம பக்தி வரும் அப்படின்னு சொல்றார். அது அர்ஜுனன் சொல்றார். சோ உன்னோட இந்த விபூதிகளும் என்னோட யோகமும் என்ன அது எனக்கு சொல்லு. அதனால எனக்குள்ள இருக்கிற பக்தி வெளியில வரும். ஏன்னா அர்ஜுனனுக்கும் எல்லாருக்கும் மாதிரி நம்மளுக்கு எல்லாருக்கும் இருக்கிற ஒரே நோக்கம் என்ன? பகவான்கிட்ட அடையணும், பகவான் அடையணும், மோட்சம் பெறணும். பகவான்கிட்ட அவருக்கு அதுக்காக தான் கேட்கிறார். உன்னோட முழுசான எல்லா திவ்ய விபூதிகளும் எனக்கு சொல்லு. ஏன்னா உன்னை தவிர வேற யாராலையும் அதை சொல்ல முடியாது. வக்துமர்ஹஸ்ய சேஷேன பகவான்கிட்ட சொல்றார். 7வது 9வது 10வது ஸ்லோக 10வது அத்தியாயத்தோட ஸ்டார்டிங்லயும் சேர்த்து இவனோட விபூதிகளை பத்தி சொன்ன. அதுக்கப்புறம் யார் என்னோட இந்த விபூதிகள் யாருக்கு தெரியறதோ அவளுக்கு என் மேல பக்தி இருக்கும், தடுமாறாத பக்தி இருக்கும். அவிகம்பேன யோகேன தடுமாறாத ஒரு கலக்கம் இல்லாத ஒரு பக்தி இருக்கும் அப்படிங்கிறது சொல்லியிருக்க. அதனால பகவான்ட்ட அர்ஜுனன் சொல்றார் உன்னோட இந்த விபூதிகள்லாம் முழுசா எனக்கு சொல்லு. அசேஷேன முழுமையாக எண்ட்லெஸ்ஸா அதை தெரிஞ்சுட்டா நானும் இந்த மாதிரி அபிகம்பேன யோகேன பக்தி வச்சுருப்பேன். திவ்யாஹ்யாத்ம விபூதயः திவ்யாஹ்யாத்ம திவ்யமான யோக விபூதிகள். அர்ஜுனன் வந்து பகவானோட விபூதிகள் திவ்யமானது.
அதுக்கு நிகரே ஒண்ணும் இல்லாத ஒரு விபூதிகள் இதெல்லாம். எல்லாரும் நம்மளும் எதெல்லாம் நம்ம இந்த மாதிரி ஒரு நிகர் இல்லாத ஒரு விஷயம் பார்க்கிறோமோ இந்த உலகத்துல எல்லாமே பகவானோடது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். எல்லாமே பகவானோடது, எல்லாமே பகவான் தான். ஸோ எதெல்லாம் பார்க்குறோமோ அதுல நமக்கு பகவானை பார்க்க கிடைக்கும். நான் அர்ஜுனனுக்கு பகவானோட முழுசா பார்க்கணும், முழுசா அறிஞ்சுக்கணும். பகவானை தான் சொல்ல, என்ன முழுசா அறிஞ்சிக்க முடியாது அப்படின்னு சொல்ல, அர்ஜுனனுக்கு அது முழுசா அறிஞ்சுக்கணும்னு ஒரு ஆர்வம். அவருக்கு அர்ஜுனனுக்கு புரியுறது இது ஒரு பகவான் தனியா ஒன்றும் பண்ணிட்டு எல்லாத்தையும் வியாபிச்சுட்டு எல்லாத்தையும் பிரபஞ்சத்தை பண்ணிட்டு வெளியில அதை ஒரு பார்த்துட்டு இருக்கிற ஒருத்தரா நம்ம பார்க்க முடியாது. பகவான் இதை படைச்சிட்டு எல்லாத்தையும் தண்ணியும் வச்சுட்டு இருக்காரு. எப்படி இந்த இன்டர்நெட் நம்ம வாழ்க்கையில இருக்கு, எல்லா இடத்துலயும் இருக்கு. நம்மளோட எல்லா காரியங்கள்லயும் இப்ப இன்டர்நெட் வந்தது. இன்டர்நெட் எல்லா இடத்துலயும் இருக்கு. அது எங்கெங்கயோ ஒரு வெப்சைட் மாதிரி தெரியுது, ஒரு ஆப் மாதிரி தெரியுது, எந்தெந்த விஷயமாவோ அப்படி தெரியுது. ஆனா எல்லாத்துக்கு பின்னாடி இருக்கிறது இந்த இன்டர்நெட். இன்டர்நெட் தான் எல்லாத்தையும் படிச்சுட்டு, இன்டர்நெட் தான் அதையும் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கு. இந்த போன் யூஸ் பண்றோம், கம்ப்யூட்டர் யூஸ் பண்றோம், எல்லாத்துலயும் நமக்கு போனை யூஸ் பண்றது, போனை தான் தெரியறது, கம்ப்யூட்டர் தான் தெரியறது. ஏதாவது ஒரு ஆப் யூஸ் பண்ணா கூட அந்த ஆப் தான் தெரியுது. ஆனா அதுக்கு பின்னாடி எல்லாத்துலயும் இருக்கிறது என்ன? இன்டர்நெட். அது நமக்கு தெரியுது. அது மாதிரி பகவான் கண்ணுக்கு தெரியாது, எல்லா இடத்துலயும் பகவானோட ரூபம் தான் அதெல்லாம். எல்லாத்துலயும் ஆனா அவரும் வியாபிச்சிருக்கா, எல்லாத்தையும் படைச்சவரும் அவதான். அதனால பகவான்கிட்ட அர்ஜுனன் கேட்கிறார், உன்னோட எல்லாத்தையும் எனக்கு சொல்லு, முழுசா எனக்கு சொல்லு. ஏன்னா ஒன்னால்தான் சொல்ல முடியும். இப்ப அந்த பிரிட்டிஷ் காலத்துல இருந்தவாளுக்கு தான் தெரியும் பிரிட்டிஷ் காலத்துல என்ன நடந்ததுன்னு. இப்போ உட்காந்து நம்மளால ஏதோ கற்பனை தான் பண்ண முடியும் அந்த காலத்துல அப்படி நடந்திருக்குமோ அப்படின்னு. ஏதோ பிக்சரை பார்த்துட்டு இருக்கோம், ஏதோ யாராவது அதை பத்தி சொல்றாங்க. ஆனா அந்த காலத்துல இருந்தவாளுக்கு தான் அதை பத்தி தெரியும். அது மாதிரி பகவான் முழுசா எல்லாத்தையும் பார்த்திருக்காரு. எல்லா டைம்லயும் அவர் தான் இருந்திருக்கார். நித்தியமா எப்பொழுதுமே இருக்கிறது, சாஸ்வதமா இருக்கிறது பகவான் தான். அவருக்கு தான் அவரோட முழு விபூதிகளும் அவருக்கு ஒருத்தருக்கு தான் தெரியும். அதனால பாக்கியெல்லாம் நம்ம எல்லாம் கேட்டது ஸ்ருதி ஞானம். வேதங்களே ஸ்ருதி ஞானம் தான். கீதையும் வேதங்களோட பாட்டு தான். எல்லாமே கேட்டது தான். தெரிஞ்சதும் பார்த்ததும் ஒருத்தர் தான், அது பகவான் ஒருத்தர் தான். அதனால நீ ஒருத்தர் தான் இதெல்லாம் சொல்ல முடியும் அப்படின்னு பகவானை பிரைஸ் பண்ணிட்டு அடுத்தது ஒரு கேள்வி கேட்கிறார் அர்ஜுனன். 17வது ஸ்லோகம். கதம் வித்யாமஹை யோகிஸ்த்வாம் சதா பரிசிந்தயன் கேஷு கேஷு ச பாவேஷு சிந்த்யோசி பகவன் மயா. கதம் எப்படி, வித்யாம் அறிவேன், அகம் நான், யோகிம் அப்படின்னு பகவான் சொல்ற, யோகி, துவாம் உன், சதா எப்பொழுதும், பரிசிந்தயன் தியானத்தில் ஆழ்ந்து, கேஷு கேஷு எந்த எந்த, ச மற்றும், பாவேஷு வடிவங்கள், சிந்தியோ தியானம் செய்வது, அசி முடியும், பகவன் அப்படின்னு பகவான் சொல்றார், மயா என்னால். யோகியே நான் எப்படி உன்னை அறிவேன், எப்பொழுதும் தியானத்தில் ஆழ்ந்து, பகவானே நான் உன் எந்த வடிவங்களை தியானம் செய்வது அப்படின்னு அர்ஜுனன் கேட்கிறார். ஒரு க்ஷணா பார்க்கலாம். கதம் வித்யாமஹை யோகிம், கதம், கதம் இல்ல, கதம், த அப்புறம் அவும் வருது. கதம் வித்யா, வித்யா வி மேல் ராகாத் கொடுத்து, வித்யா மஹை யோகிம், மஹை ஐ வருது, என்ன யோ வருதுனால யோகியம் அவும் வச்சுக்கலாம், யோகிம்ஸ் வேண்டாம். யோகியம் ஸ்வாம் சதா, யோகியம் ஸ்வாம் சதா, சதா தான் நெடில் எடுத்து, பரிசிந்தயன், பரி ரி நெடில் குறில் எடுத்து, பரிசிந்தயன் இல்ல, பரிசிந்த சி மேல் ஆகாது கொடுத்து, பரிசிந்தயன்
கேஷு கேஷு ச பாவேஷு கே நெடுலெழுத்து ஷு குறில் எழுத்து ஷார்ட் ஆகணும். கேஷு கேஷு ச பாவேஷு ச பாவே ரெண்டுமே நெடுல் எழுத்துகள். ஷு ஷார்ட் ஆயிடும். சிந்தியோ சின் இன் இத்தியோ 3 இருக்கு. சிந்தியோசி யோ நெடுல் எழுத்து சி ஷார்ட் ஆயிடும். சிந்தியோசி பகவன் மயா பகவன் வமிலாக பகவன் மயா. दीपा जी जय श्री कृष्णा जी. कथं विद्यामहे योगीं स्वां सदा परिचिन्तयन् केषु केषु च भावेषु चिन्त्योऽसि भगवन्मया. அது கதம், அது கதம்னு கால விழுந்தது. அப்புறம் தேர்ட் சரணம்ல கேஷு கேஷு இந்த ஷூ இழுத்த மாதிரி இருந்தது, அது ஷார்ட்டாகவே வச்சுக்கலாம். கேஷு கேஷு ச பாவேஷு சிந்தியோசி சிந்தியோசின்னு சொன்ன மாதிரி இருந்தது. சிந்தியோசி பகவன் மயா. சரிங்க ஜி, கரெக்ட் பண்ணிக்கிறேன் ஜி. இன்னொருக்கா சொல்லட்டுங்களா? சொல்லுங்களேன். कथं विद्यामहे योगीं स्वां सदा परिचिन्तयन् केषु केषु च भावेषु चिन्त्योऽसि भगवन्मया. சிந்தியோசி யோ யோ எழுத்தெல்லாம் சி ஷார்ட் ஆயிடும். சிந்தியோசி அப்படின்னு சி கொஞ்சம் எழுத்துற மாதிரி இருக்கு. ட்ரை பண்ணிக்கோங்க. ஜெய் ஸ்ரீ சார். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. கதம் வித்யாமஹம் யோகிம் ஸ்வாம் சதா பரிச்சிந்தயன். திருப்பியும் அதான் 7வது ஸ்லோகத்துல ஏதாம் விபூதி யோகைஞ்ச மமயோ வேத்தி தத்துவதா சோ விகம்பேன யோகேன யுஜ்யத்தே நாத்திர சம்சயா அப்படின்னு 7வது ஸ்லோகத்தை சொல்றதுதான் அர்ஜுனன் திருப்பி மனசுல வச்சுண்டு, யார் உன்னை முழுசா தெரிகிறாளோ, யார் உங்ககிட்ட அப்படி நிலைத்து இருக்கிறாளோ, அவிகம்பேன பாவத்தோட இருக்கிறாளோ, அவ அப்படி இருக்கணும்னா எனக்கு உன்னை எப்படி நினைச்சுக்கிறது? இந்த மாதிரி சதா பரிச்சிந்தையன், சதா மெடிடேஷன் பண்ணணும்னா, எப்ப பார்த்தாலும் ஒன்னே நினைச்சுட்டு இருக்கணும்னா எப்படி பண்றது? கேஷு கேஷு ச பாவேஷு சிந்தியோசி பகவன்மயா. 8வது அத்தியாயத்துல பகவான் என்ன சொல்லியிருக்கார்? அனன்ய சேதா சததம் யோமாம் ஸ்மரதி நித்யஷஹ தஸ்யாஹம் சுலபப்பார்த்த நித்யயுக்தஸ்ய யோகினஹ. சுலபப்பார்த்த என்ன ஈஸியா என்ன அடைஞ்சிட முடியும். யாருக்கு? நித்யயுக்தஸ்ய யோகினஹ. யார் நித்தியயுக்தமா எப்பொழுதுமே என்கிட்ட அடைக்கலம் கொண்டிருக்கிற யோகியா இருந்தாலும், யார் என்னை எப்பொழுதுமே யோசிச்சுட்டு இருக்காளோ, அனன்ய சேதாசா வேற எதையுமே யோசிக்காம இருக்கிறாளோ, அதே மாதிரி அனன்யாச்சிந்தயந்தோமா ஏ ஜனா பர்யுபாசதே தேஷான் நித்யாபியுக்தானா யோகக்ஷேமம் வஹாமியகம். யார் என்கிட்ட அனன்ய பாவத்தோட இருக்காளோ, வேற எதையுமே இருக்குன்னு யோசிக்காம என்னையே யோசிச்சுட்டு இருக்கிறாளோ, என்னையே பூஜிக்கிறாளோ, அவளுக்கு நான் யோகக்ஷேமம் வஹாமியகம், அவளை காப்பாத்துவேன் அப்படின்னு பகவான் சொல்லியிருக்கார். சோ பகவான்கிட்ட அர்ஜுனன் இப்ப கேட்கிறார், என்னெல்லாம் நினைச்சுட்டு ஒன்னு நினைச்சுக்கிறது, எந்த மாதிரி பொருள்களா இருக்கட்டும், எந்த மாதிரியான பீப்புளா இருக்கட்டும், மனுஷாலா இருக்கட்டும், எந்த மாதிரி இடங்களா இருக்கட்டும், எந்த மாதிரி எதெல்லாம் வச்சுன்னு ஒன்னு என்னன்னு வச்சுக்கிறது?
எந்த மாதிரியான ரூபங்கள்லாம் நீ இருக்க, நீ தன்னைத்தானே வியாபிச்சுட்டு இருக்க, எந்த மாதிரி ரூபங்கள் எங்களுக்கு எய்தாப்புல வச்சிருக்க, அதனால நான் உன்னை எப்பொழுதுமே நினைச்சுக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு என்ன மாதிரி ரூபங்கள்லாம் வச்சிருக்க. ஏன்னா அர்ஜுனுக்கு தெரியும் சுலப பார்த்த அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரொம்ப ஈஸியா இந்த ஒரு வழிதான் இருக்கு பகவான் அடையணும்னா. சுலபமான வழி என்னது? இது அந்நியமா உன்னையே நினைச்சுட்டு இருக்கிறது தான். நமக்கு எல்லாருக்கும் சேர்த்துதான் அர்ஜுனன் கேட்கிற இந்த கேள்விய. இதான் ரொம்ப ஈஸியான வழின்னு சொல்லியிருக்கே, அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? அர்ஜுனருக்கு கிருஷ்ணர் பகவான் யாருன்னு தெரியறதுனா பகவானோட முழு ரூபம் தெரிய மாட்டேங்கிறது. சோ பகவானோட முழு ரூபம் பார்க்கணும்னு ஆர்வத்தோட கேட்கிறார். முழு ரூபத்துல நான் எப்படி பாக்குறது, எந்தெந்த விதமா நான் பாக்குறது? சோ பகவானோட இந்த விபூதிகள்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ஒரு இதை நம்ம இருக்கு. இந்த பகவான் தான் நமக்குள்ள இருக்கிற பகவான் தான் நமக்கு தெரியுமே, ஞானம் நமக்கு தான் இவ்வளவு சொல்லியிருக்காரு, பகவான் தான் இதுதான் இவ்வளவுதான் அப்படின்னு இருந்தான்னா போராது. ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன, பகவானோட எல்லா விபூதிகளும் தெரிஞ்சுட்டா நமக்கு பகவானை அனன்யமா யோசிச்சுக்க முடியும். ஏன்னா இதுதான் சுலபமான வழி அவர் அடையறதுக்கு. ஞானிகளா வெறும் ஞானத்தை வச்சுன்னு பகவான் அடைய முடியாது. பக்தி இருந்தாதான் நமக்கு அந்த ஞானமே வரும். முதல்ல இந்த பக்தி எப்படி வரணும்னா இதுதான் வழி, பகவானோட எல்லா விபூதிகளும் தெரிஞ்சுக்கிறது. ஸோ ஒரு பக்தனா இருக்கணும், ஒரு சாதகா இருக்கணும் அப்படின்னா பகவானோட எல்லா விஷயம் நமக்கு தெரிஞ்சாகணும். ஏன் அப்படி தெரிஞ்சாகணும்? காலங்காலத்துல நம்ம தூக்கத்திலேருந்து எழுந்துக்கிறோம், முதல்ல 5-10 நிமிஷம் ஒரு தியான ஸ்டேட்ல இருப்போமா இருக்கும். அந்த ஒரு 5-6 நிமிஷம் போட்டு பெட்ல இருந்து ஏந்துனோடனே நம்ம மனசுல என்ன வருது? நமக்கு இன்னைக்கு என்ன வேலை இருக்கு, நம்மளை யார் என்ன சொல்ல போறா, நம்ம இவாளுக்கா இது பண்ணியானுமே, நம்ம இது பண்ணியானுமே, இது ஒன்று பாக்கி இருக்கே, இதெல்லாம் தான் நமக்கு மனசுல தாட்ஸ் வந்துட்டு இருக்கும். அந்த சமயத்துல எப்படி பகவான் நினைச்சுக்கிறது? பகவான் நினைச்சுக்க முடியறது, பகவானை நினைச்சுக்கிறதே கஷ்டம்னா பகவான் மேல தியானம் எப்படி பண்றது? சோ அதனால அர்ஜுனன் நம்ம சார்பாக கேட்கிறார், நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு. பகவான் தான் எல்லாம் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, எல்லாமே பகவான், எல்லா விஷயமும் பகவான் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா நம்மளால இருக்க முடியும். ஆனா நம்ம மனசு அப்படி கண்டிஷனால, நம்ம இவ்வளோ வருஷம் நம்ம வாழ்ந்திருக்கோம். ஒருத்தர் எவ்வளோ 30, 40, 50, 60 எவ்வளோ வருஷமும் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம மனசு எப்பொழுதுமே நம்மளோட இந்திரியங்கள்லேருந்து வர, இந்த புலன்லேருந்து வர எல்லா பொருட்கள்லேருந்து எல்லாத்தையுமே தனித்தனியா பார்த்துட்டு அதை இது பண்ணணும், அதை பண்ணணும், நம்ம குழந்தைய இது பார்த்துக்கணும் அப்படின்னு தான் மைண்ட்ல எப்பொழுதுமே வருது. எல்லாமே நம்ம தான் பண்றோம் அப்படிங்கிறது தான் ஸ்ட்ராங்கா நமக்குள்ள இருக்கு. எவ்வளவுதான் நம்ம இந்த கீதையோட எவ்வளவு ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு வருஷமா படிச்சுட்டு இருக்கோம், அப்போ இது பண்றது நம்ம பண்ணல அப்படிங்கிற ஒரு தாட் நமக்கு வரதே வராது. எல்லாமே நம்ம தான் பண்றோம் அப்படிங்கிறது தான் இருக்கு. அந்த மாதிரி நம்ம மனசு அப்படி கண்டிஷன் ஆயிருக்கு. சோ பகவான்கிட்ட அதனால்தான் அர்ஜுனன் கேட்கறது, இந்த மாதிரி இருக்கணும்னா உன்னோட எல்லா மகிமையும் சொன்ன எல்லாம் தான் எனக்கு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா புரியும். ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொன்னாதான் புரியும். இதான் டிவி, இதுக்கும் எலக்ட்ரிசிட்டி இருக்கு, இது ரேடியோ இருக்கு, இதுக்கும் எலக்ட்ரிசிட்டி இருக்கு, இது ஃபேன் சுத்துறது, அதுக்கும் எலக்ட்ரிசிட்டி இருக்கு, எல்லாத்துக்குமே ஒரு எலக்ட்ரிசிட்டி தான் எல்லா இடத்துலையும் ஓட்டின்னு இருக்கு அப்படிங்கிறது ஒரு குழந்தைக்கு புரியறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். அதுக்கான என்ன தோணுறது? டிவி பாட்டுக்கு ஓடுறது, ஃபேன் பாட்டுக்கு ஓடுறது தான் தோணும். இன்டர்நெட் எல்லாமே எல்லா இடத்துலையுமே இன்டர்நெட் இருக்கு. இது இது வெறும் கம்ப்யூட்டர் ஓடுறதுன்னா, இந்த மொபைல் ஓடுறதுன்னா, இந்த ஆப் ஓடுறதுன்னா எல்லாருக்கு பின்னாடியும் இந்த இன்டர்நெட் ஒன்று சுத்தின்னு இருக்கு அப்படின்னு சட்னி புரியாது. எல்லாத்துமே பார்த்தப்பறம் தான் புரியும், எல்லாத்துக்கு பின்னாடி பகவான் இருக்கிறதுன்னு புரிஞ்ச அப்புறம் தான் நம்ம மனசுக்கு அப்புறம் தோணும், இல்ல எல்லாமே பகவான் தான், நம்ம ஒண்ணுமே இல்லை இதுல அப்படிங்கறது புரியறதுக்கு ரொம்ப நேரமாகும். அதுக்காக தான் பகவான்கிட்ட கேட்கிறாரு அப்படின்னு.
ஸோ இந்த மாதிரி புரியணும்னா அதுக்கு ரொம்ப நமக்கு விஸ்தாரமா தெரிஞ்சாகணும், ரொம்ப விரிவா தெரிஞ்சாகணும். அதுக்கு தான் அடுத்த ஸ்லோகத்துல அதே தான் பகவான்கிட்ட கேட்கிறார், எனக்கு விஸ்தாரமா சொல்லு அப்படின்னு 18வது ஸ்லோகத்தை சொல்றார். விஸ்தரேணாத்மனோ யோகம் விபூதிஞ்ச ஜனார்தன பூய கதய திருப்திர்ஹி ஸ்ருண்வதோ நாஸ்தி மே மிருதம். விஸ்தரேண விரிவாக, ஆத்மனோ உன்னோட, யோகம் யோகம் பவர், விபூதின் ரூபங்கள் மகிமைகள், ச மற்றும், ஜனார்தன அப்படின்னு கிருஷ்ணன் சொல்றார். பூய மறுபடியும், கதய விவரி, திருப்திர்ஹி திருப்தி, ஷுண்வதோ கேட்பது, ந அஸ்தி இல்லை, மே என் அமிர்தம் உன் யோகமும் ரூபங்களும் மற்றும் மகிமைகளையும் விரிவாக கூறு. நீ கூறும் அமிர்தம் போல வார்த்தைகள் கேட்டும் எனக்கு திருப்தி கிடைக்கவில்லை. பகவான் சொல்ற அமிர்தம் போல வார்த்தை, விஸ்தரேன விரிவாக சொல்லு. ஒரு விஷயமா பார்க்கலாம். விஸ்தரேணாத்மனோ யோகம், விஸ்தரே வீணராகாத் கொடுத்து, விஸ்தரேணாத்ம, ரேணா ரெண்டுமே நெடுல எழுத்துக்கள், நாத்ம நாமிராகாத் கொடுத்து, விஸ்தரேணாத்ம நோ யோகம், நோயோ நெடுல எழுத்துக்கள், கௌ அவங்க வருதுன்னா வி வருதுனால, விபூதைச்ச, விபூதி பூ நெடுல எழுத்து, வி அண்ட் தி ரெண்டுமே குறில் எழுத்துக்கள், விபூதைச்ச ஜனார்தன, ஜனா நெடுல எழுத்து அப்புறம் பார் கொடுத்து, ஜனார்தன பூய கதய, பூய பூய கதய, கதய எல்லாமே குறில் எழுத்தில் தனித்தனியா சொல்லணும். திருப்திர்ஹி, கதய திருப்திர்ஹி, கதய திருப்தியில இத்து வரக்கூடாது. கதய திருப்திர்ஹி, திருப்திர் திருக்கு அப்புறம் ஒரு ஆகாத் கொடுத்து, திருப்திர் ரஃபார் கொடுத்து, ஹி ஹியும் குறியில் எழுத்து, திரு பி ஹி எல்லாமே குறியில் எழுத்துக்கள், கதய த்ரு தி ஹி எல்லாமே குறியில் எழுத்துக்கள், எல்லாமே இழுக்காம சொல்லணும். பூய கதய திருப்திர்ஹி ஸ்ருண்வதோ, ஹிஷ் வரக்கூடாது, தனியா சொல்லணும் எல்லாமே. திருப்திர்ஹி ஸ்ருண்வதோ, ஸ்ருண்வ ஸ்ரு மேல ஆகாத் கொடுத்து, ஸ்ருண்வதோ நாஸ்தி மே மிருதம், நாஸ்தி நாமேல ஆகாத் கொடுத்து, நாஸ்தி மே நெடுல எழுத்து, மே மிருதம், மிருதம் இல்ல மிருதம். பூய கதய திருப்திர்ஹி ஸ்ருண்வதோ நாஸ்தி மே மிருதம். जया जी। विस्तरेणात्मनो योगौ विभूतिं च जनार्दन भूयः कथय तृप्तिर्हि शृण्वतो नास्ति मे मृतम्. जय श्री कृष्ण. கத அந்த த கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. திருப்திர் ஹி, ஹி நெடில் எழுத்துல, திருப்திர் ஹி, ஹீன்னு எழுக்காம तृप्तिर्हि, அப்படின்னு கரெக்டா. तृप्तिर्हि. जय श्री कृष्ण. விஸ்தரேணாத்மனோ யோகம் விபூதிஞ்ச ஜனார்தன. பகவான் ஞான யோகத்தை பத்தி நிறைய சொல்லியிருக்கார். பக்தி யோகத்தை பத்தி 7வது 9வது அத்தியாயத்துல प्लीज அந்த வடை மூடி வச்சிருப்பாங்க, தண்ணி எடுத்தா நிறைய சொல்லியிருக்கார். ஆனா அர்ஜுனனுக்கு திருப்தி இல்லை, பகவானுக்கே திருப்தி இல்லை. பகவான் அதனால 10வது அத்தியாயத்தை தானே ஆரம்பிச்சு விட்டார்.
10ஆம் அத்தியாயம் ஆரம்பிக்கிறச்சே பகவான் சொல்றார், நான் உனக்கு சொல்றேன், நீ கேளு அப்படின்னு. சோ அர்ஜுனனுக்கும் இதை கேட்டு அவர்கிட்ட ஒரு ஈர்ப்பு வருது. பகவானோட விபூதிகளும் பகவானோட யோகத்தையும் பார்த்து, அதனால பகவான்கிட்ட அவர் சொல்றார், எனக்கு விஸ்தாரமா சொல்லு, முழுசா சொல்லு, டீட்டெயில்டா சொல்லு. உன்னோட யோகம், உன்னோட பவரும், உன்னோட விபூதிகளையும். ஏன் அப்படின்னா, எனக்கு எப்பொழுதுமே அனன்யமா ஒன்னு நினைச்சுட்டு இருக்கணும். ஏன்னா உன்னோட விபூதிகள்ல யார் லயிச்சுட்டு இருக்காளோ அவாதான் உன்னை வேத்தி தத்துவத்தக முழுசா புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு நீ சொல்லியிருக்க. அப்படின்னா எனக்கு விஸ்தாரமா நீ சொல்லு. பூய கதய திருப்திர்ஹி ஷிண்வதோ நாஸ்தி மே மிருதம். பூய திரும்பி திரும்பி சொல்லு. நீ சொல்லியிருக்க, எனக்கு தெரியும். 7வது ஸ்லோகத்துல 7ஆம் அத்தியாயத்துல சொல்லியிருக்க, 8ஆம் அத்தியாயத்துல 9ஆவது அத்தியாயத்துல சொல்லியிருக்க, 10ஆவது அத்தியாயத்திலையும் சொல்லியிருக்க. ஆனா எனக்கு போறல. நீ இதுதான் சுலபமான வழின்னு வேற சொல்லியிருக்க. இவ்வளவு சொல்லியும் எனக்கு புரியல. ஏன்னா அர்ஜுனன் எப்பொழுதும் என்ன சொல்றார், எனக்கு ஸ்ரேயஸானது எது, எனக்கு சிறந்த விஷயம் எது, நீ சொல்லு அப்படின்னு பகவான்கிட்ட 2-3 வாட்டி கேட்டார். 2ஆவது அத்தியாயத்துல, 3ஆவது அத்தியாயத்துல, 5ஆவது அத்தியாயத்துல, எல்லா இடத்துலயுமே எது எனக்கு ஸ்ரேயஸானது அதை நீ சொல்லு அப்படின்னு. அதுக்கு பகவான் என்ன பதில் சொன்னா, என்ன முழுசா அறிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லியிருந்தார். இப்ப அர்ஜுனனுக்கு அதெல்லாம் மண்டையில ஏறுது. அதுக்காக சொல்ல, பூய திருப்பி திருப்பி சொல்லு. நான் எனக்கு மடமண்டை, எனக்கு இவ்வளவு சொல்லி எனக்கு புரியல, திருப்பி திருப்பி சொல்லு, திருப்பி திருப்பி சொல்லு. நான் என்ன சொன்னாலும் எனக்கு புரியலன்னு வச்சுக்கோ, மரமண்டைன்னு வச்சுக்கோ, திருப்பி திருப்பி சொல்லு. உனக்கு முடியலையா அப்பவும் சொல்லு. ஏன்னா எனக்கு புரியறதோ இல்லையோ, நீ சொல்றது அவ்வளவு அமிர்தமா இருக்கு. அந்த அமிர்தமான நீ சொல்றத கேட்டு எனக்கு திருப்தியே ஆறுது இல்ல. இன்னும் சாப்பிடணும் போல இருக்கு. அமிர்தங்கிறது நம்ம சாப்பாடுங்கிறது ஒரு ஸ்வீட்டை சாப்பிட்டாலும் கொஞ்ச நேரம் சாப்பிட்டப்ப திகட்ட ஆரம்பிச்சிடும், எதையுமே சாப்பிட முடியாது. ஆனா அமிர்தங்கிறது அது இல்லை. எவ்வளவுக்கு எவ்வளவு அமிர்தத்தை எடுத்துட்டாலும் இன்னும் அது வேணுங்கிற மாதிரி இருக்கும். திருப்தியே இருக்க முடியாது அமிர்தம்ங்கிறது. அந்த மாதிரி அமிர்தமான சொல்கள் உன்னோடது. சோ பூய கதைய திருப்பி திருப்பி எனக்கு சொல்லு. உன்னோட எல்லா யோகங்களும் உன்னோட விபூதிகளும் விஸ்தாரமாவும் சொல்லு ஜனார்தன. அர்ஜுனன் அவ்வளவு லயிச்சு போயிருக்காரு. அவ்வளவு அவருக்கு ஆசையா இருக்கு அது கேட்கறதுக்கு. திருப்பி திருப்பி கேட்கணும் போல இருக்கு. அதுவும் குறைச்சலா கேட்க வேணாம், இப்ப இன்னும் ஜாஸ்தி வேணுங்கிறார். இவ்வளவு கொடுத்தது போராது, அது இன்னும் டீடைல்டா சொல்லு எனக்கு. உன்னோட யோகங்கள், உன்னோட பவர், உன்னோட விபூதிகள், உன்னோட குளோரிஸ் எல்லாத்தையும் எனக்கு சொல்லு ஜனார்தன அப்படிங்கிறது. அர்த்த அப்படின்னா மூவார்து. ஜனார்தன ஜனங்களை அழிச்சுட்டு போறவர், கப்பல்ல ஏத்திண்டு இந்த பவசாகரத்துல இருந்து வெளியில எடுத்துன்னு போறவர். அதனால அவர் ஜனார்தன. எல்லாரும் இழுத்துன்னு போற நீயா இருக்கே, ஜனங்களை இழுத்துன்னு போறதுக்கா நீ வந்திருக்க, என்னையும் இழுத்துன்னு போ. உன்னோட இவ்வளோ சொல்றியே 7ஆவது அத்தியாயத்துல, 9ஆவது அத்தியாயத்துல, 10ஆவது அத்தியாயம் எனக்கு போறல. ஏன்னா இது அமிர்தம் மாதிரி இருக்கு. இந்த அமிர்தம் எவ்வளவுக்கு எவ்வளவு ஒன்றேனோ அவ்வளவுக்கு எவ்வளவு திருப்தியே இல்லை எனக்கு. இன்னும் கேட்கணும் போல இருக்கு. ஷுண்வதோ, திருப்பியும் கேட்கணும். அதுக்காக திருப்பி திருப்பி சொல்லு, விஸ்தாரமா சொல்லு அப்படின்னு பகவான்கிட்ட கெஞ்சி கேட்கிறார். கெஞ்சி அவரோட இந்த எல்லா கேள்விகளும் அர்ஜுனன் சொல்லி முடிக்கிறார். சோ அடுத்த ஸ்லோகத்திலேருந்து பகவான் அவரோட 72 விபூதிகளையும் சொல்றார்.
எல்லா விபூதிகளும் வேதங்களும் புராணத்திலேருந்து எடுத்திருக்கு. ஏன்னா அந்த காலத்துல அர்ஜுனன் புரியறதுக்கு அதுகள் தான் வேதமும் புராணம் தான் அவருக்கு புரியற மாதிரி இருக்கிறதுனால 72 விபூதிகளும் பகவான் சொல்றார். நமக்கு அந்த விபூதிகள் இருந்து புரியற மாதிரி இருக்கலாம், புரியாத மாதிரி இருக்கலாம். ஆனா நமக்கு ரிலவன்ஸ் தெரியும் ஏன் அப்படி சொல்றாரு. நாளிலேருந்து பகவானோட அந்த 72 விபூதிகளும் கேட்க ஆரம்பிக்கலாம். நீயோட கிளாஸ் இங்கேயே முடிச்சுக்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணன். Thank you. Jai Shri Krishna, sir. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணன். Jai Shri Krishna, sir.